கிடைக்காது. அப்படியே அமுத்தி அமுச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறது ஒரு பயம் அவன் மைண்ட்ல. இஸ் கம் டூ ப்ரூவ் சம்திங். அந்த ப்ரூவ் பண்றதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அப்பதான் ஒரு சண்டை கிண்டை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அப்படி இப்படின்னு போட்டு கொஞ்சம் ஹைப் பண்ணான். அம் ராயன் வந்து ஒரு டாம் பாய் மாரி ஆயிட்டான். ஸோ அவன் அப்படியே சோஃபா அது இதுன்ட்டு ஹி இஸ் கோயிங். அவனுக்கு அவனுக்கு கிடைக்கிற ஃபேம் எல்லாம் இவனுக்கு கிடைக்கணுன்ட்டு இல்ல. அவனை விட பெட்டர் ஃபேம் வேணும் இவனுக்கு. அவனையே இவன் கண்டுக்கறதில்ல. ஸோ ராணுவ வந்துட்டு நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஹி இஸ் அட்டென்ஷன் சீக்கிங். ஹி நீட்ஸ் அட்டென்ஷன் ஃப்ரம் பீப்பிள். எஸ்பெஷலி சம் கேர்ள்ஸ் கம்மிங் அண்ட் டாக்கிங் டு ஹிம் ஆர் சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஏதோ ஒண்ணு. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு இம்பார்ட்டன்ட் பண்ணணும்னு பார்க்குறான். அதுக்கு அங்க வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. இதுதான் அவனுடைய கோவம். பட் அதர்வைஸ் ஐ திங்க் இஸ் அ கை ஹூஸ் கம் டு ஷோ ஆஃப். நம்ம இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா டிட்ன்ட் டூ எனிதிங் இல்ல. ம். ராணவ் கம்பேர் ஆமா ஜஸ்ட் சார். கம்பேர் ஆமா. ராணவ் அண்ட் சத்யா. சத்யா டிட் நத்திங். சத்யா டிட் 0. எதுவுமே பண்ண கிடையாது. ஹி ஸ்டேட் 60 டேஸ். ஆமா. 60 நாள். இப்ப சத்யாவ மறந்துட்டோம் பார்த்தீங்களா? யார் நீங்க மறந்திருப்பீங்க இந்நேரம். இப்பதான் போனாரு. இன்னும் ஒரு 10 டேஸ் சத்யாவ டோட்டலா மறந்துருவான். அதான் சம் இம்பாக்ட் பண்ணிட்டா பீப்பிள் மைண்ட்ல யூ கேன் ஸ்டே ஃபார் லாங் டைம். இம்பாக்ட் பண்ணலையா யூ டிஸப்பியர். அப்படிங்கிறது வந்து இதுல இருக்கு இந்த ரூல் புக் ஆக்சுவலி. ஸோ அதுதான் அவன் ட்ரை பண்றான். அது தப்பா போகும். சில டைம் கரெக்டா வரும். இன்னைக்கு அவன் அந்த கேம் இனிமே கரெக்டாவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஆடி அவன் அந்த பிரிக்ஸ பூராத்தையுமே சேர்த்திருந்தானா இஸ் த வின்னர். அவன் அவன் எடுத்துட்டு வந்திருப்பான். மத்தவங்கள்து எல்லாத்தையுமே கட்ட விடாம எல்லாம் தட்டி விட்டு எடுத்துட்டு வந்து நிறுத்தியிருந்தானா ஹி குட் ஹவ் ஒன். ஸோ ஹி வாண்டட் டு ப்ரூவ் சம்திங். அப்படிதான் நான் பார்க்குறேன். சரி. ஸோ அகைன் நான் ஒரே ஒரு கொஸ்டினோட முடிச்சுக்கிறேன் ஜி. லைக் எஸ். இன்னொன்று என்னன்னா, இப்போ யூஸ்வலா ஒரு வின்னர் ஆர் அந்த டாப் 5 போறவங்க எல்லாருக்குமே வந்து வீக்கெண்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும். அவங்களுக்கு வீக்கெண்ட்லயும் ஒரு மைலேஜ் கிடைக்கணும். ம். டு டாக் ஓப்பன்லி என்ன நடந்தது இது பண்ணது இப்படிதான் நம்ம ப்ரீவியஸ் சீசன் எல்லாமும் பார்த்துருக்கோம். பட் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இப்போ முத்துக்கு வந்து ஒரு 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 பீரியட்ல கிடைச்சது பாய்ஸ் டீம்னு வரும்போது, அதுக்கப்புறம் ஃபுல்லாவே எந்த மைலேஜுமே கிடைக்கல. இன்ன வரைக்கும் கிடைக்கல. லாஸ்ட் வீக் கூட வந்து 1 ஆர் 2க்கு தான் இருப்பாங்க. ஆனா அவர் சம்பந்தப்பட்ட இஷ்யூ எதுவோ அவரை வந்து ரோஸ் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ இல்ல. நான் அதனாலதான் நான் திரும்பவும் கேட்டேன். அந்த கிராஃப் வந்து அவர் அப்படியே தான் இருக்கணும், அந்த ஃபிளாட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இது போதும் எனக்கு அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேஜ்ல வந்து செட் பேக் பண்ண மாதிரி இருக்கு. ம். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. உங்களுக்கு வீக்கெண்ட்ல மைலேஜ் கிடையாது, ஸ்கிரீன் டைம் கிடையாது, பட் யூ ஆர் 100% கான்ஃபிடென்ட் தட் ஐ எம் ஒன்லி கோயிங் டு பி த டைட்டில் வினர் பிகாஸ் மை கோ கண்டஸ்டன்ஸ் ஆர் வர்த்லெஸ். ம். அவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவங்க கேமே விளையாடல, நான் மட்டும்தான் இந்த வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்டா, அவ்வளோ டெஸ்பரேட்டா, அவ்வளோ கேமரா கான்சியஸா இருக்க ஒருத்தர் வந்து ம். டைட்டில் வின்னர் ஆகணும்னா இப்போ இந்த பயிற்சி மட்டுமே வரப்போற சீசன்ல எல்லாரும் எடுத்துட்டு வந்து there is not going to be any zero entertainment, we can keep talking, keep registering, இது மாதிரி கூட பண்ணலாம்ல. ஸோ இதுல எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இப்போ இவரை வந்து ஆரி கூடயோ இல்லை விக்ரம் கூடயோ கம்பேர் பண்ணா அவங்க வீக்கெண்ட்ல அட்லீஸ்ட் பேசியிருப்பாங்க, சில இடத்துல ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பாங்க, அதுல ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்கும். இதுல எதுவுமே இல்லை. ஸோ அதனாலதான் கிளியர்லி என்னால வந்து என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல எப்படி இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு. பட்யா நீங்க சொல்றதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்படிதான் அது இருக்க போகுது அப்படின்றது. இல்ல மக்கள் மைண்ட் செட்ல முத்து ஃபிக்ஸ்ட் ஆச்சுங்களா. ஸோ அதுலேருந்து அந்த மக்கள் மைண்ட் செட்ல வென் முத்து இஸ் ஃபிக்ஸ்ட் அது எது மூலியமா காமிக்குது? ஓட்டு மூலியமா காமிக்குது.
ஸோ ஆர்கானிக் ஓட்டை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டு வேற ஒருத்தருக்கு ஓட்டு இது பண்ண முடியுமா? முடியாது. ஸோ மேக் எஸ்கேப் பிடிக்கலனாலும் இஃப் தட் ஃபெலோஸ் காட் த ஓட்ஸ் But if he's கொடுத்தாகணும். got a vote, still his vote bank is still the Yes. same from the See, first week to now. last season same thing happened. Just because for one stupid triggering thing, uh, somebody got votes. They just got votes, nothing else. But the makers did not know what to do. They gave the trophy and went off. இதுதான் நடந்தது லாஸ்ட் சீசன். They could not disqualify. எப்படி how to cancel the votes? You can't. ஸோ அன்அஃபிஷியல் பார்த்து நீங்கள் மண்டையை குழம்புறக்கு they should try to get the knowledge of ஒஃபிஷியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் ஆக்சுவல். மற்றபடி நம்ம அவனோட கேம் பிளே எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருந்தாலும் இஃப் இஸ் காட் ஓட்ஸ் ஹி வில் கோ. தட்ஸ் இட். இட் ஆல் டிபெண்ட்ஸ் தேர். பட் அந்த ஃபினாலே தே டிசைட் however it happens. இப்படி இங்கேருந்து இங்கே ஷஃபிள் ஆகலாம், அங்கேருந்து அங்கே ஷஃபிள் ஆகலாம். ஸோ அப்படி ஆகலாம். ஸோ மஞ்சேரி எஸ் ஷீஸ் காட் ஷீஸ் டஃப். அவங்க கொஞ்சம் டஃப் தான். அண்ட் ஜாக் கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வேற யாரையும் என் கண்ணில் தெரில. இவங்க தான் ஐ மீன் தீஸ் ஆர் த பீப்புள் தட் தில் கம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில. பட் சின்ஸ் யூ பீப்புள் ஆர் வாட்சிங் லைவ். we'll see. இன்னும் ஒரு 4-5 weeks இருக்கு. கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் மாறும் அப்படின்றத நான் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் மாறுங்க, இந்த வீக் மாறும் பாருங்க. இந்த வீக் மாறணும். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி அபிஷியல் அவருக்கு ஓட்ஸ் இருக்கா இல்லையான்றது நம்மளால எப்படி அது கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அன்லெஸ் சம்ஒன் யாராவது சொன்னாதான் நம்ம முடியும். ரேண்டம் ட்வீட்ஸ் வருது. அதுதான் நம்மளால பண்ண முடியும். we vote officially try to vote. அங்கதான் வந்து ஆக்சுவலி நம்ம என்ன சொல்ல வரமோ அது அங்கதான் சொல்ல போறோம். தேங்க்ஸ் ஜி. தேங்க் யூ. நீங்க எஸ்ஆர்கே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. மேபி அவர் ஏதாவது உங்ககிட்ட கேக்குறாரு. ப்ளீஸ் பேசுங்க. எஸ்ஆர்கே ப்ரோ பேசுங்க ப்ரோ. சார் இப்போ எனக்கு ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன். ஒரு ஏஎஸ்ஹெச் டேக்ஸ் தான் சார் இதான் கேட்க போறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த நான் வந்து டிவின்னு சொல்லாம வேற ஒரு வேர்டு சொல்றேன். இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால ரஞ்சித்னு ஒருத்தர் வராரு. அதே மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்னொருத்தர் ட்ரிபிள் ஆர் இருக்காரு சார். உள்ள ட்ரிபிள் ஆர்ல அது இல்லாம அருண் ஒருத்தருக்காரு, அவரும் மேனேஜ்மெண்ட் கோட்டா. விஷால்னு ஒருத்தருக்காரு, அவரும் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கிறவங்க எல்லாரையும் ஷஃபிள் பண்ணி தே ஆர் ட்ரைங் டு கம்மிங் அப் த டாப் 6 சார். அது ஒரு கொஸ்டின் சார். ரெண்டாவது, இதுல எங்க ஃபிக்ஸ் பண்ண போறாங்க சௌந்தர்யாவன் தெரியல எனக்கு. ஒண்ணு, அதுல இன்க்ளூடிங் முத்துக்குமரன். இதுல ஜாக்லின் வந்து எந்த இடத்துல மஞ்சரிக்கு வரப்போற இடத்துல வரப்போறாங்களா, இல்ல மஞ்சரி இவங்க டிஃபைட் பண்ண போறாங்களான்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க வந்து டிஆர்பி கன்சர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ யார் ரியல்லா இந்த 106 டிஆர்பியை கவர் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு சிக்னிபிகன்ஸ் கொடுக்க போறாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட்டுக்கு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் நான் இன்னொரு பாயிண்ட் கேட்கிறேன். ஓகே. மேனேஜ்மெண்ட் கோட்டால அதானே நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டது சார்? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இப்போ இவங்க வந்திருக்கவங்க அத்தனை பேருமே அந்த கோட்டால தான் சார் வந்திருக்காங்க. ஆக்சுவலி கம்ப்ளீட்லி எல்லாமே சீரியல்ஸ் தானே, ஆல் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தானே மேக்ஸிமம். ஓகே சார். ஸோ இந்த பர்டிகுலர் சீசன் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்பேஸில் சொல்லியிருந்தேன், இட்ஸ் அ லோ பட்ஜெட் பிக் பாஸ் ஆச்சுங்களா.
ஸோ ஓகே அதனால தான் இவங்க பூராமே சீரியல் ஆர்டிஸ்ட் மொத்தமாக இவங்க விஜய் டிவியில் இருக்கிற மொத்த ஆர்டிஸ்டையும் கொண்டு வந்து இதுக்குள்ளே இறக்கி விட்டாங்க, இன்க்ளூடிங் சுனிதா. ஓகே சரிங்களா? சார் ஸோ தட் பேமெண்ட் இஸ் வெரி லெஸ். ஓகே ஆச்சுங்களா? ஸோ இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலேருந்து அஃப்கோர்ஸ் ஒரு 2 பேர்த்த வந்து இவங்க கோட்டாவில் இருக்கவங்களையும் செலக்ட் பண்ணிட்டு, ஒரு 2 பேர்த்த இவங்க வந்து அந்த கோட்டாவில் இல்லாத ஆளுங்க, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் வயல் காலில் வந்தவங்கள ஒன் பர்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆச்சுங்களா? ஸோ அப்படி ரைட் ஒரு ஓகே அப்படி ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒரு திங்க் பண்ணி இன்னொரு 2 பேர்த்த இழுத்தாங்கன்னா டாப் 5 ஒரு 5 பீப்புள் கேன் கம். அப்படி தான் கொண்டு வந்து இதை நிறுத்த போகிறாங்க. அப்படி தான் இது வரும். டோட்டலாகவே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாகவும் வராது. அது கூட கொஞ்சம் 1 or 2 மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தினா தான் மக்கள் கொஞ்சம் சைலண்டாக இருப்பாங்க. இல்லைன்னா மறுபடியும் டோட்டலாக டிவி ப்ராடக்டையே வச்சுட்டீங்கன்னு சொல்லுவாங்க. பட் அப்படியே அவங்க 5 பேர்த்தி வச்சாலும் மக்கள் கத்துனாலும் அவங்களுக்கு அது கவலை இல்லை. ஓகே சார் இதுதான் உண்மை. டிஆர்பி பேஸ் பண்ணி ரெண்டாவது கொஸ்டின் கேட்டேன் சார். டிஆர்பி பேஸ் பண்ணி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா சார் எதை சார்? இல்லைங்களா? இப்போ இன்னொன்று சார், இந்த ஏஆர்எம் கான்செப்ட்ல இவங்க கொண்டு வராங்க. ஒருத்தர் அதுல வந்து அதை அவங்க பாக்குறாங்களா என்னன்னு தெரியாது. வெளியில ப்ரிவிலேஜ் ஆகுது ஒரு மேட்ரு. அதை வந்து எல்லா யூடியூபர்ஸுமே என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏஆர்எம் கான்செப்ட்ல வரும்போது இந்த வாட்டி ஆர்ல வராங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பூஸ்டப் பண்ணி அது ட்ரிபிள் ஆர் இருக்காங்க உள்ள. அதுல ஒரு ஆர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சார் ஒன்றும் அந்த அளவுக்கு பண்ணல. இந்த கன்ஃபியூஷன் பண்ற இந்த கேரக்டர்ல இருக்கிறவர் வந்து இஸ் இட் ஒர்க் ஃபார் டைட்டில் வின்னர் ஆர் ஃபர்ஸ்ட் ரன்னர்? நீங்கள் சொல்கிற அந்த ஏஆர்எம்மா? எஸ் சார். சார் அதுல வந்து இந்த அதெல்லாம் ராணவன்னு ஒரு தட் இஸ் ஆல் கேரக்டர் நாட் சார். கோயிங் டு ஹேப்பன். அதெல்லாம் சும்மா போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அப்படி ஒரு ஃபார்மேட் இருந்திருக்கு. அப்படி ஏஆர்எம் வந்த ஃபார்மேட் இருந்திருக்கு. பட் இந்த சீசனில் அது உடையுங்கிறது நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. எஸ் சார், அதான் என்னுடைய ப்ரிடிக்ஷனும். ஏன்னா இப்போ தெர் இஸ் என்னுடைய ஒன்லி ப்ரிடிக்ஷன் அதான் சார். ஏன்னா இந்த ராணவ் வந்து பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லை ஏதோ இல்லை ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி. இல்லை அவ்வளோ தூரம் போகாது சார். அந்த இன்னைக்கு தான் அந்த ட்வீட் பயங்கரமாக வைரல் ஆச்சு. 6ங்கும் போது அடுத்து வர வேண்டியது 6. ஏன்னா அர்ச்சனா வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆர் ராணவ் தான் வருவாருன்னு சொல்லிட்டு. அது அப்படின்னு பார்த்தா ராயனும் இருக்காரு. டிசம்பர் ராயன் டைட்டில் கொடுத்துடலாமா சார்? ஆச்சுங்களா? ஸோ அப்படி நடக்காது. ஒரு அட்லீஸ்ட் இந்த சீசனில் பர்சன் இந்த ட்ராஃபியை கேரி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அது வந்து அவங்க மைண்டில் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் சீசன் அந்த ட்ராஃபி கேரி பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது ஆஃப்டர் 3 months. ஆச்சுங்களா? ஸோ இந்த சீசனில் அப்படி ஒன்றும் பண்ண மாட்டாங்கங்கிறது என் நம்பிக்கை. நான் சிம்பிளாக சொல்கிறேன். தீபக் வில் பி அ பர்ஃபெக்ட் பர்சன் டு கேரி திஸ் ட்ராஃபி. அந்த டிக்னிட்டி வைஸ், பேச் வைஸ், ஒரு லிட்டில் பிட் ஃப்ளாஸ் அதெல்லாம் இருக்கட்டும். பட் இந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு நடக்கிறது. ராஜு சீசன் 5 அந்த ஆள் எடுத்துகிட்டு போனார், பர்ஃபெக்டாக இருந்தது. அசீம் எடுத்துகிட்டு போனார், பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இந்த சீசனில் யாரோ ஒரு மெயில் எடுத்துகிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see how it goes. Okay? Yes, sir. Thank you. Done, sir. Thank you, I'm sir. going to sleep. Okay, sir. Thank you, sir. Good night, sir. Okay, Thank good you. night. Thank you, sir. நீங்கள் Thank you, கண்டினியூ sir. Thanks. பண்ணுங்க. Thank you, sir. Thank you. Thank Nice you, sir. talking to all of you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Danush and Raju Bhai. Bye, Raju sir. Bhai is there? Yeah, on time, sir. இப்பதான் வந்திருக்காரு. Okay. வெளில போயிட்டார். பக்னு சொல்லிட்டு Then போயிட்டு இப்பதான் வந்தாரு, sir. imperfect. இவரது ட்வீட் எல்லாம் நான் பார்க்குறேன் நிறையா. And there is Violet and her tweets நிறையா பார்க்குறேன்.
வயலட். எஸ் சார், எஸ் சார். எஸ் சார். கீழ தென் இருக்காங்க. கீழ லிசனர்ல இருக்காரு. அப்படியா லிசனர் இருக்குங்களா? தென் லிசனர்ல இருக்காரு. imperfect. Then yeah, some nice friends are there. Okay, good. Thank you, sir. MSD, he is also good guy. அவர்தும் பார்க்குறேன். ஓகே சார். Okay, thank you. Thank you so much, sir. Thank you so Good much. night. Good night, sir. Good night. பேசுங்க ராஜு ப்ரோ. ஸோ சரி பக்குங்க ப்ரோ, தூக்கி வெளியே போட்டுருச்சு, உள்ளே வர முடியல ப்ரோ. தூக்கி வெளியே போட்டுருச்சா? அவ்வளோ ஆளை தேடுறானுங்க. இல்ல, ராணுவ விடவே நீங்க வெயிட்டா இருக்கீங்க தூக்கி வெளில போறதுக்கு. ஏய் ரியாஸ் ப்ரோ பேசு ப்ரோ சிரிக்காம. எனக்கு பேச முடியல. நீங்க போட்ட மெசேஜை நான் அபி சிஸ்டருக்கு forward பண்ணி விட்டேன். என்ன மெசேஜ் என்னமே புரியல. ஓகே உங்கள இல்ல, இங்க ரியாஸ்னு இல்ல ஒருத்தர் நம்மட இருக்காரு. ஐயா வணக்கம், கேக்குதா? கேக்கலையே. ப்ரோ. ஆமா வெளில போயிட்டு உள்ள வாங்க. கேக்குது ஐயா கேக்குது. வெளில போயிட்டு உள்ள வாங்க. இந்த கேப்ல எக்ஸ்பிரஸ் ப்ரோ. நான் வந்து இமாத்தன வீடியோ தான் பாத்துட்டு இருந்தேன். கிளியரா பேசுங்க ப்ரோ. ஒன் டே அவர் சொல்லுங்க. நம்ம ஸ்பேஸ்க்கு கூட்டி வாங்க ப்ரோ. எக்ஸ்பிரஸ் ப்ரோ இமாத்தனாவ வர்றேன் நான் ரைமாத்து. ஒன் டே நீங்க பேஸ் கூட்டி வாங்க, நம்ம பேஸ்க்கு வர சொல்லலாம். பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற லெவல் இருக்கு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற லெவல்ல இருக்கு. பப்ளிக் ஆடியன்ஸ் ஜெனரல் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அதை விட நான் என்ன சொல்லிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? நான் வந்து இமாத்தன்னா கூட்டு ஸ்பேஸ்க்கு வரணும்னு சொல்றேன். அவரு வருவாரு. ப்ரோ அந்த எனக்கு என்னன்னா, ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, ராணுவம் வந்து ஃபைனல்ல கொண்டு வரக்காக ஜெஃப்ரி வந்து கட்டம் கட்டிட்டாங்களான்னு தோணுது ப்ரோ. ஆனா அந்த 1 ஹவர்ல ஏன் அதை வந்து அதை அவங்க கட் பண்ணணும்? இது கட்டம் கட்டுறது அவனை இது பண்றதுக்கு, ஜெஃப்ரி இது பண்றதுக்குன்னு இல்ல. இவர் நாமினேஷன்ல வரும்போதுதான் வந்து ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் ப்ரோ. அது ஐயா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து அந்த ரியாஸ் பிரதர் வந்து டிஎம் பண்ணிருந்தாரு. அந்த எனக்கு முதல்ல பேச முடியல. டைரக்ட் நாமினேஷன் ஆகுவார்ல ராணவ். அப்ப பிக் பாஸ் என்ன சொல்லுவாரு? அதான் அந்த क्वेश्चन நான் கேட்டேன். நான் இன்னைக்கு நாம பேசும்போது இன்ஸ்டாகிராம்ல கேட்டேனே, என்ன ப்ரோ ராணுவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஸ்பெஷலா கூப்பிட்டு என்னமோ பண்றாரு, இதெல்லாம் எனக்கு என்னமோ மாறிய சரியா பாடல உங்களுக்கு. நான் கேட்டேன்ல ப்ரோ, அன்னைக்கே கேட்டேனே. நம்ம கேள்வி ஒருவேளை இருக்குமோ அப்படி? அதான் ப்ரோ, நம்ம கேள்வி கேட்கிறோம் ப்ரோ, ஆனா நமக்கு வந்து அதை வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது நம்மளால. அதான் பிரச்சனை. ஐயா நான் பர்ஃபெக்ட்டா கனெக்ட் பண்றேன்யா. பர்ஃபெக்ட் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் ப்ரோ, இதை நம்ம பார்த்தாலே தெரியுது ப்ரோ. இது என்ன சொல்றது, இது ஒரு டிஸ்கஸ் பண்ணா ஒரு அஜந்தாவாகுது. ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து ஒரு ஹிண்ட் தராரு. அதை வந்து அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸும் வந்து அது ஈஸியா கெஸ் பண்றாங்க. அது ஓகேங்களா? அவங்க சொல்ற விஷயம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவனே சொல்லியிருக்கான்றவங்க சொல்றாங்க, அஞ்சுதாலாம் சொல்றாங்க. இவன் ஒரு விஷயம் வந்து வேணும்னே பண்ணோன்னு சொல்லிட்டு பண்றான், அதனாலதான் அப்படி நினைக்க தோணுது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஒருத்தன் டெலிபரேட்டா பண்ணும்போது அந்த விஷயம் தோன்றா செய்யும். பிளஸ் வெளியே வந்து ஒரு அஜெண்டா போயிட்டு இருக்குன்றதுனா நம்ம நம்பணும். ஓகேங்களா? லைவ்ல வந்து ஓப்பன் எண்டடா வந்து அவங்க அதை காட்டுறாங்க. பட் ஆனா எபிசோட்ல வந்து அந்த ஷார்ட், அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் வச்சுட்டு இமீடியட்டா ஷார்ட்டை வந்து டாப் ஆங்கிள் இருந்து கன்வேயர் பெல்ட் கிட்ட காட்டுறாங்க. இது ஆப்வியஸா நமக்கு இது பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் ஒன் திங் நான் சொல்ல ஒரு விஷயம், சௌந்தர்யா இந்த விஷயத்துல அவங்க கிறிஸ்டல் கிளியரா இருக்காங்க. இது அவங்க ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்காங்க. எனக்கு பாசிட்டிவா வந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவா வந்தாலும் பரவாயில்ல, இவங்கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்கு, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ஒரு விஷயத்துல அவங்க ஸ்டாண்டா நிக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க சாரி சொல்ல கூட இல்லை. அவங்க சொல்ல வருதுன்னா, நீ ஸ்டார்டிங்ல இருந்து வந்த வீக்ல இருந்து நீ ஒண்ணு பண்ற, வாண்டடா ஒண்ணு பண்ற, அது ஒண்ணு ஒரு இடத்துல வந்து பெருசா பேக் ஃபயர் ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்ற விஷயம் தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? இது வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. இது வந்து நான் அவரோட ஹெல்த் கண்டிஷனை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்புறேன். பட் ஆனா இது சாச்சனாக்கு பண்ண மாதிரி இது ஏதாச்சும் ஒரு சாச்சனாக்கு நடந்தது வந்து அது பெருசா சொல்லப்படலை.
பட் நம்ம பார்த்து அவங்க உள்ள இருக்கனால கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்கேஸ் வந்து அது மாதிரி வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணானா அது சௌந்தர்யா பார்த்து ஈஸியாக கெஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ அந்த எபிசோட்ல பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லிகமெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னதான் பெயின் கில்லர்ன்றது ஜஸ்ட் நம்ம அது ஒரு வலி இல்லாம இருக்கிறது போடுறது. பட் ஆனா வந்து அந்த சைட் திரும்பி படுத்துட்டு அந்த ப்ரெஷரே போடக்கூடாது. அவர் எப்படி வந்து அசால்ட்டா வந்து படுகிறாருன்னு தெரியல. இது கான்ட்ராடிக்டிங்கா தான் இருக்கு நமக்கு. பட் பார்ப்போம் கம்மிங் டேஸ்ல எப்படி போகுதுன்ட்டு. ஓகே ரசிகன் ஓகே ப்ரோ ஓகே ரசிகன் ப்ரோ 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 இருங்க ப்ரோ. யார் பேசுறீங்க? சரி பேசுங்க சொல்லுங்க பேசுங்க சொல்லுங்க. பேசுங்க. ரசிகன் ப்ரோ இது வந்து நம்ம எல்லாருமே பாக்குறோம், இதை வந்து யோசிக்கிறோம், இவ்வளவு தூரம் மண்டையை போட்டு பிச்சுக்கிறோம். ஆனா இது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்திலேயே வந்து இந்த விஷயத்த முடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு ராணுவுக்கு ஒரு நல்ல பேரோட வந்து வெளியே அமுச்சுட்டுலாமோ அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். மேபி அப்படிதான் நான் வந்து ஒரு டாப்பு கூட்டு போற அளவுக்குலாம் வந்து நான் யோசிக்கல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா எல்லாருமே பிஆர் 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 பிஆர்னு பேசுறாங்க சோஷியல் மீடியா ஃபுல்லா ராணுவுக்கு இருக்குன்னு. அதுவும் அவங்க வீட்ல பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலிஸ் அந்த மாதிரி ஒரு ஐடியா மென்ஷன் பண்ணியும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து டெலிபரேட்டா தெரியுது எல்லாத்துக்குமே. ஸோ இப்படி ஒரு ஷோ வந்து ஒரு வேல்யூவே இல்லாம ஆக்கிடுவாங்களோ அப்படின்றத கூட யோசிச்சுட்டு இந்த மாதிரி கூட ஏதாச்சும் மூவ்ஸ் பண்ணலாம். அப்படி ஒரு சைடு நான் யோசிக்கிறேன். அது எனக்கு இன்னொரு தாட் ஒன்று இருக்கு. இப்போ இந்த கம்மிங் டு லெகமெண்ட் அந்த மேட்ரு வந்து இப்போ சீசன் வரையில வந்து அமீருக்கும் வந்து ஆக்சுவலா ஒரு லெக்ல அந்த மாதிரி ஒன்று ஆச்சு. அல்டிமேட் நான் பெருசா ஃபாலோ பண்ணல. அல்டிமேட்ல இருந்து ரம்யா பாண்டியனுக்கு அந்த மாதிரி ஆகி வீல் சேர்ல எல்லாம் கூட்டு இல்ல போற ப்ரோ மாதிரி இதெல்லாம் ப்ரோ பார்த்தேன். எஸ்என் ப்ரோ இது வேற ப்ரோ. அமீருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லோ ஜாயிண்ட்ல காஃப் மசில்ஸ்ல பட்டிருக்கும். பட்டும் அவரால் வந்து கால் வந்து ஊன முடியாது, அவரால் ஊன் நிக்க முடியாது. அதனால வந்து அவர் வந்து ஒத்த கல்லே வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஷோல்டர் இவங்க கம்ப்ளீட்லி வந்து இந்த மேஜிக் சிஸ்டர் அப்படியே வந்திருந்தாங்க. அவங்க கரெக்டா சொல்லியிருப்பாங்க அந்த மெடிக்கல் டைம்ல. அதுதான் இப்போ இந்த ஷோல்டர் லிகமெண்ட் வரும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கியூர் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் இது 1 month கிட்ட ஆகும். 1 or 2 months கிட்ட ஆகும். பட் ஆனா தெரியல இது எப்படி எடுத்துட்டு போக போறான்றது தெரியல, பார்ப்போம். ஆனா அப்படியே இருந்து 3 weeks அப்படியே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவரை விட ஒரு ப்ரிவிலேஜ் கிட்ட இந்த சாத்தனா விட ஒரு ப்ரிவிலேஜ் கிட்ட இவர் இருப்பாரு பயங்கரமா. ஏன்னா பாருங்க தனுஷ் ப்ரோ, நான் இன்னைக்கு காலையில வந்து ராணுவ வந்து ஒருத்தரோட பேர் சொல்லி இன்னைக்கு வந்து பர்த்டே விஷ் இது பண்ணார்ல. நானும் சரி இன்ஸ்டால அவர் பேர் வந்து போட்டு பார்த்தேன். அவர் ஐடி வந்துச்சு. உள்ள போய் பார்த்தா ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இது வந்து அஃபிஷியல் பிக் பாஸ் ஃபைனல் கண்டஸ்டன்ட் போட்டு நம்பர் 1 வந்து முத்துக்குமரன் போட்டு, செகண்ட் வந்து சௌந்தர்யா போட்டு, தேர்ட் வந்து ராணுவ போட்டிருந்தாரு. ஜாக்லின் வந்து 5th போட்டிருந்தாரு. சரிங்களா? அது 4th வந்து வந்து யாருன்னு தெரியல. அது ஆனா வந்து நவம்பர் மந்த் போஸ்ட் அது ராஜு ப்ரோ. அதான் சொல்றேன் பாருங்க. அது வந்து எந்த கான்ஃபிடென்ட்ல இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ சம்திங் அவங்க அந்த வந்து வீக் தான் இருக்கலாம். இல்ல அது அந்த வீக்கோட ஓட்டிங்கா இருக்கலாம், இதா இருக்கலாம். இல்ல சும்மா அவங்க வந்து அவங்க ஓட்டிங் ஒரு சொல்லுங்க. இதுக்கு இல்ல ப்ரோ, இல்ல இவர் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா தெரியும்ல. கம்பல்சரி நம்ம வந்து ஃபைனல் போயிடலாம்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் இதெல்லாம் நடக்குதான் கேக்குறேன். இதெல்லாம் வச்சு கேக்குறேன். ப்ரோ நான் இதை வந்து இல்ல ஒரு இப்போ சேனலோட கேமா பாக்குறேன். எப்படின்னா லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா விசித்ரா மேம் ஹையஸ்ட்ல இருப்பாங்க. ஆனா அவங்க அன்எக்ஸ்பெக்டடா எவிக்ட் ஆகி போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ராணுவ ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா வர வாய்ப்பு இருக்கு. முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், ராணுவ, விஜய் விஷால் இவங்க 5 பேரும் ஃபைனலிஸ்டா வர வாய்ப்பு இருக்கு. ப்ரோ இல்ல யுவனேஷ் தானே பேசுனது ஆக்சுவலா. ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ அவங்க விசித்ராவுக்கு வந்து அவங்க ஆக்சுவலா ஆர்கானிக்கா ஒரு ஓட் பேங்க் இருந்தது ப்ரோ. ஓகேங்களா? அவங்களுக்கு அவங்க வெளியே போறதுக்கான காரணம் வந்து அந்த ஆர்கானிக் ரீசன் தான். ஏன்னா வந்து கடைசி 2 வாரம் கடைசி ப்ரோ 2-3 வாரம் அதுக்கும் வந்து நான் அவங்களுக்கு சொல்றேன் வந்து ப்ரோ. இல்ல ப்ரோ நான் சொல்றேன். இப்ப வந்து வெளியில போன கண்டஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தியா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், எல்லாருமே சவுண்டுக்கு அகைன்ஸ்ட். அவங்க ஓட்டெல்லாம் முத்துக்குமரனுக்கு தான் போகும். சேனல் வந்து ஷோர்ட்டா முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா வந்து ஒரே ஆளை வந்து ஃபுல்லா டைட்டில் வின்னர்னு அதிக ஓட்ஸ்ல ஓட்டு போகக்கூடாதுன்னு டெலிபரேட்டா மாத்துறதுக்கு ராணுவுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறது. இப்ப சௌந்தர்யாவுக்கு அகைன்ஸ்டா இருக்கு ராணுவ். சோ ராணுவுக்கு பாதி பிரிக்கிறதுக்காக கூட பண்ணலாம். மேபி இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி கூட இல்ல இந்த இருக்கலாம். பட் பாயிண்ட் நம்ம பார்ப்போம். யோசிக்க வேண்டிய பட் ஆனா பாயிண்ட் இவர் தான். அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டும் கொடுக்கலையே ப்ரோ. ஒரு எப்படி ப்ரோ சொல்றது, ஒரு கண்டென்ட் நல்ல கொடுக்கலைனாலும் இன்னைக்கு வெறும் அவருக்கு இது இன்ஜுரி ஆனதை வச்சு ஒரு 1 டேவே ஓட்டிட்டாங்க ப்ரோமோவா. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான்.
யுனஸ் ப்ரோ நல்லா யோசிக்கிறாரு. ஏன்னா வந்து நல்ல முத்துக்குமரனுக்கு ஒரு அதிக ஓட்ஸ் கொடுத்து முத்துக்குமரனுக்கு மட்டுமே அதிக ஓட்ஸ் இப்போதைக்கு போயிட்டு இருக்கறனால அவரையே எல்லாரும் டைட்டில் வின்னரா பாக்குற நோக்கத்துல இருந்து மாத்துவாங்க. ப்ரோ அப்புறம் மாத்துவாங்க. இல்ல ப்ரோ நான் இந்த விஷயத்த வந்து ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல ஒரு ப்ரோ நிமிஷம் சேனலுக்கு இந்த வந்து விஷயம் இவர் பாத்தீங்கன்னா இல்ல ப்ரோ சொன்னார்ல இவர் சேனலுக்கு வந்து டைட்டில் ராஜ் ப்ரோ இது மட்டும் இந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இவர் சொன்ன விஷயத்த வந்து நான் முன்னாடியே சொல்லணும்னு யோசிச்சேன். இப்போ வந்து சேனல் வந்து என்ன பண்றாங்கன்னு நான் யோசிக்கிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல ப்ரோ இப்ப என்ன தெரியுங்களா, இப்ப அந்த டைட்டில் வின்னருக்குன்னு வந்து அது ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட கேரக்டர் அசோசியேஷன்ல இருந்து அவங்களோட ப்ரோ கிரிட்டீரியாவே இருந்தாலும் சேனல் வந்து ஷோர்ஷாட்டா உங்களுக்கு இன்னும் எத்தனை வீக் இருக்கு, அப்படியே முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னு கொண்டு போக முடியாது. அவங்களும் வர வாய்ப்பு இருக்கு, இவங்களும் வர வாய்ப்பு இருக்குன்னு மாத்தி மாத்தி கொண்டு போக தான் முடியும். அப்படி கொண்டு போனாதான் அவங்களுக்கு டிஆர்பி இல்ல வரும். ப்ரோ இல்ல ப்ரோ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த பெர்ஸ்பெக்டிவ் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இந்த டைட்டில் இருக்குன்னு அவங்க ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்களா, இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஷோக்கா அவங்க வந்து டிஆர்பி வந்து எந்த அளவுக்கு அவங்களோட பங்கு இருந்திருக்குன்னு ஒண்ணு பார்ப்பாங்க. அது டைட்டில் வின்னரோட முக்கியமான பங்கு. அது சேனல் வந்து கம்ப்ளீட்டா யோசிப்பாங்க. அது லாஸ்ட் சீசன்லயும் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி சீசன்ல நேட்டிவ் ரோல் பண்ண அசீம் சீசனும் பார்த்தோம். அந்த சீசன்ல அசீமோட கண்டென்ட் வந்து மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு பிக் பாஸ்ல. அதே மாதிரி இந்த சீசன்ல வந்து உங்களுக்கு வந்து டிஆர்பில மிகப்பெரிய பங்கு கொடுத்தது அது வந்து சௌந்தர்யா மட்டும்தான். அது ஆப்வியஸா அவங்களே வந்து டெலிபரேட்டா போட்டுட்டாங்க. அந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார்லயே வந்து லைவ் வாலெட்லயே வந்து உங்களுக்கு வந்து நிறைய இது அவங்களோட மென்ஷன் தான் போட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த வாங்கின காசுக்கு சிம்பிள் தான். வாங்கின காசுக்கு யார் அதிகமா வந்து வேலை 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 செஞ்சிருக்காங்க. அவங்க கேம் ஆடு என்னமோ பண்ணு. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, அவனுக்கு வந்து சம்பளம் தான் இருக்கு நாளைக்கும். நீ எனக்கு வந்து டிஆர்பி நீ என்ன எனக்கு வாங்கி கொடுத்த, அதான் அவங்க கணக்கு பார்ப்பாங்க. அந்த சேனல் அதான் கார்பரேட்டோட இது. அப்படி பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா வந்து அதிகமா வாங்கின காசுக்கு வேலை செஞ்சிருக்காங்க எனக்கு தோணுது. அப்படி பார்க்கும்போது அந்த கண்டஸ்டன்ட் வந்து எந்த லெவலையும் அவங்க வந்து கீழே விட்டுற மாட்டாங்கன்னு என்னோட நம்பிக்கை இருக்கு உமன்ஸ்ல. ஏன்னா நம்ம இவ்வளவு சீசனும் பார்த்து வந்திருக்கோம், அதை வச்சு சொல்றேன். மேபி ப்ரோ அதை வச்சுதான் ப்ரோ நானும் சொல்றேன். இப்ப முத்துக்குமரனுக்கு அதிக ஓட்ஸ் இருக்கு, சௌந்தர்யா செகண்ட்ல இருக்காங்க விடாம ஈக்குவலைஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ப்ரோ நான் வந்து உங்க கருத்து ஒத்துக்கிட்டேன். பட் என்னன்னா சௌந்தர்யாவை வந்து எந்த சூழ்நிலையும் கீழே இறக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். என்னன்னா அவங்க வந்து அதான் ப்ரோ சௌந்தர்யாவே இறக்க மாட்டாங்க. முத்துக்குமரனுக்கு இப்ப சாலிடா போயிட்டு இருக்க ஆர்ஜி ஆனந்தி இப்ப வெளியில போயிட்டு பிஆர்னு ஒரு இது சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த ஓட்ஸ கொஞ்சம் பிரிச்சு ராணுவுக்கு தள்ளி விட பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஆமா ப்ரோ அது நடக்கலாம் ப்ரோ. ஏன்னா இப்ப வந்து ஒண்ணு உங்களுக்கு வந்து ராணுவுக்கு போகலாம், அப்படி இல்லாட்டி ராணுவுக்கு பதிலா மஞ்சுரியை வச்சு முத்துக்குமரனோட பாதி ஓட்டு வந்து மஞ்சுரி கொண்டு வரலாம். அப்படி வாய்ப்பு இருக்கு. இல்ல ப்ரோ இல்ல மஞ்சரிக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா மஞ்சரி வந்து ஃபுல்லா முத்தோட கேம் தான் கெடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ப்ரோ உங்களுக்கு அப்படி இது வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரோ. பட் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஜென்ரலா டாக் எப்படி போயிட்டு இருக்குன்னா, மஞ்சுரியும் ஒரு கேம் மாறுறாங்கன்னா போயிட்டு இருக்கு காமன் ஆடியன்ஸ் முன்னாடி. ஸோ மஞ்சுரி ஃபைனல்ல வச்சாங்கன்னா சரிங்களா, வச்சாங்கன்னா முத்துவோட ஓட்டு உங்களுக்கு வந்து மஞ்சுரிக்கும் போகும் வாய்ப்பு இருக்கு. வந்து ஐயா தீபக்குன்னு ஒருத்தர் இருக்காருயா மஞ்சரிக்கு முன்னாடி இருக்காரு. அது வந்து சேனல் அப்படின்னா உங்க தீபக் வந்தாருன்னா முத்துவோட ஓட்டு தீபக் வராது, மஞ்சரி மட்டும் தான் போகும். சேனல் ஒரு விஷயம் சொல்றாங்க. தீபக் இந்த இந்த என்டையர் சீசன்லயே வந்து தீபக்கும் கிட்ட நிறைய ஃபிளாஸ் இருக்கு, நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்காரு. பட் ஆனா ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல கூட தீபக் நெகட்டிவா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கே மாட்டாங்க. இன்னும் சொல்ல எனக்கு போனா தெரிஞ்சு வந்து டிக்கெட் டு ஃபினாலே தீபக் அடிச்சா நல்லா இருக்கும். ப்ரோ இது ப்ரோ மேபி அது யாரு இப்ப நெக்ஸ்ட் ப்ரோ நான் நடந்த விஷயம் சொல்லட்டுங்களா. தீபக் ரோல் வந்து த பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ரோல். ஓகே, அதனால அவரு கையில பொட்டி கொடுத்து டீசெண்டா அனுப்புவாங்கன்னு எனக்கு தோணுது சேனல் சைடு. ஏன்னா சேனல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் வந்து பொட்டி போகணும்னு அதுல வந்து முன்முனைப்பா இருப்பாங்க. அது வந்து பல டைம் நான் பார்த்துருக்கோம். போன டைம் வந்து பூர்ணிமா மேபி எடுத்துட்டு போயிட்டாங்க வச்சுங்களேன். போன டைம் சீசனே வேற மாதிரி நடந்துச்சு. பட் மோர் ஓவர் உங்களுக்கு 8 சீசன் 8 விட்டுருங்க, 7 சீசன் பார்க்கும்போது 6 சீசன்லயும் சேனலோட ப்ராடக்ட் தான் வந்து அதிகமா வந்து பொட்டி எடுத்து போயிருப்பாங்க உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வைஸ். அப்போ இந்த வாட்டி பார்க்கும்போது சேனல் ப்ராடக்ட் வந்து யார் முக்கியம்னா ஒருவேளை வந்து விஜய் விஷால் தீபக் 2 பேர்ல ஒருத்தர் வந்து பொட்டி எடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் விஷால் கண்டிப்பா எடுக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆனா தீபக் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாரு. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு அவர் பையனுக்காக வந்திருக்கேன், அவர் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவர் லாஸ்ட் வரை இருப்பாரு. அதான் ப்ரோ ஆடியன்ஸ் ப்ரெடிக்ஷன் இல்ல படி ப்ரோ அந்த மூமெண்ட்ல நான் சொல்றேன் மாறலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ப்ரோ. ஏன்னா வந்து ஜென்டில்மேன் மூவ் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அவங்க நினைப்பாங்க ஆமா ப்ரோ. நல்லா ஆமா கேளுங்க. ப்ரோ. சீசன் 4ல ப்ரோ, சீசன் 5 நினைக்கிறேன். சிபி சக்கரவர்த்திக்கு நல்லா தெரிஞ்சிடும் ராஜு தான் வந்து ஜெயிக்க போறாருன்னு. அப்போ சிபி சக்கரவர்த்தி எல்லாரும் சொன்னாங்க, ஈவன் தோ ராஜுவோட சிபி சக்கரவர்த்தி ஸ்ட்ராங் பிளேயர் தான் அந்த சீசன்ல. ஆனா ராஜு வந்து ஃபைனல் போறதுக்கு சிபி சக்கரவர்த்திக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணாரு, ஜென்டில்மேன் மூவ் கேம் ஆடிட்டு போயிட்டாரு போட்டி எடுத்துட்டு. அந்த கேம் வந்து தீபக் வேணா, தீபக் வந்து முத்துக்குமாரன் டைட்டில் வாங்குறது தீபக்னால ஒரு வேலை வச்சுங்க என்னோட மைண்ட் செட் வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு ஒண்ணு தோணிச்சுன்னா, ஆப்வியஸா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், அவங்க ஒரே ஆப்ஷன் போட்டி எடுத்து நம்ம வந்து டீசெண்டா போயிடலாம். அது ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அந்த மாதிரி யோசிச்சா. அப்படி இல்லாட்டி விஜய் விஷால் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கரெக்ட் அவனுக்கு தான். வந்து பட் பணம் நீங்க தேவைன்னு ஒரு இடத்துல அவன் பேசியிருக்கான் விஜய் விஷால் லைவ்ல. கரெக்ட் தான் ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ நீங்க சேனல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க, அது அக்செப்டபுள் தான். பட் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று வச்சு அதை வச்சு பார்த்தோன்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரி தான் எடுப்பாங்கன்ற ஒரு இது இருக்கு. எனக்கே ஜெஃப்ரி தான் எடுப்பான்ற ஒரு இது இருக்கு. பட் பார்ப்போம், அது நமக்கு இன்னும் வீக்ஸ் இருக்கு. ப்ராபப்ளி வந்து ஜெஃப்ரி பிசிக்கல் இல்ல டாஸ்க் வந்து ப்ரோ, ஜெஃப்ரி இருப்பான்னு எனக்கே ஒரு இதுல இருந்துச்சு. ஆனா அவன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வரான் அந்த இதை. அது தெரியல. ப்ரோ நம்ம எனக்கு என்ன அப்போதைக்கு தெரியுங்களா மைண்ட் செட் யாருக்கும் தெரியாதுல்ல ப்ரோ. ப்ரோ, அந்த இல்ல வீக்கெண்ட்ல ப்ரோ, இவங்க அந்த பண்ற அந்த டைம்ல வேலையை பார்த்தா ஜெஃப்ரி வந்து இன்னும் 1 வீக்லயே வந்து அந்த ஃப்ரீ ஸ்டாக்ல முடிச்சுட்டு அந்த நிக்சன் மாதிரி வெளியே தூக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது தெரியல. சிலருக்கு வந்து ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ சீசன் 6ல பாத்தீங்கன்னா வந்து கதிர் தான். அவர் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வந்து ஐ மீன் 1,00,000 என்னவோ வச்சாங்க. ஸோ அது இமீடியட்டா வந்து எந்த இது இல்லாம அவர் எந்த தாட்ல எடுத்தாருன்னு தெரியல. பட் ஆனா வச்ச உடனே எடுத்துட்டாரு அவரு. யஸ்வந்த் ப்ரோ, நான் சொல்லட்டுங்களா? பார்ப்போம். யஸ்வந்த் ப்ரோ, அந்த இடத்துல நீங்க ப்ரோ மிஸ் பண்ணிட்டீங்க. ப்ரோ அந்த இப்போ ஒன்னே சீசன்ல ஒன்று ப்ரோ சொல்லவா ப்ரோ? முடிச்சிடறேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஓகே சீசன்ல ஓகே ப்ரோ. பொட்டி எடுத்து போறது யாருங்களா? அவங்க வந்து விரும்புனா அமுதவாணன் தான் விரும்புனாங்க பொட்டி எடுத்து. ஏன்னா அவங்க ஓன் ப்ராடக்ட் அமுதவாணன் ரொம்ப வருஷமா உள்ள சேனல் இருக்காரு. ஆமா. அமுதவாணன் விரும்புனாங்களா? ஆனா ட்விஸ்ட் வந்து கரியேஷன் எடுத்து போயிட்டாரு. அதனால வேற வழி இல்லாம இன்னொரு பொட்டி வச்சாங்க. எந்த சீசனும் வைக்காது. அது தெரியும் ராஜு ப்ரோ. நானு அவங்க உள்ள கண்டஸ்டன்ஸோட மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். அதை பேஸ் பண்ணி சொல்றேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, எஸ் ப்ரோ. ப்ரோ இந்த லாஸ்ட் வீக்ல இது எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ள வருவாங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த வீக் சௌந்தர்யாவுக்கு சரியான மைலேஜ் கிடைக்கும். ஏன் கேளுங்களா, போன சீசன்ல என்ன நடந்தோ அது நடக்கும். முக்கியமா ஆனந்தில உள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன். சௌந்தர்யா பத்தி பின்னாடி புறம் பேசுவாங்க, கண்டிப்பா பேசுவாங்க. சாச்சனா விட்டுட்டீங்க ப்ரோ. சாச்சனா தான் ஃபர்ஸ்ட். அக்கா மகளே இந்து அந்த ரோல் இன்னைக்கு வந்து இவங்க ப்ளே பண்ணுவாங்க. வந்தாலும் தர்ஷா உள்ள போவாங்க. வேற ஒரு சம்பவம் இருக்கும். அது போதும் ப்ரோ. விஜய் விஸ்ல கேம் முடிஞ்சது, பவித்ரா கேம் முடிஞ்சது, ஆஜானி கேம் முடிஞ்சது. 3 பேர்த்தையுமே கிளியர் கேட்ட எழுதி கொடுத்து வந்துடுறாங்க சௌந்தர்யா கிட்ட. இவங்க நம்பாத, இவங்க கேம் வேற மாதிரி இருக்கு. முக்கியமா முத்துக்குமாரனோட கேம் சுத்தமா முடிஞ்சது. ஏன்னா இதுவரை வந்ததுலயே வந்து சௌந்தர்யா பத்தி சொல்லாம கரெக்டா பியூர் சோல்னு சொல்லியிருப்பாங்க. சௌந்தர்யா பத்தி சொன்னது ஒரே பர்சன் தர்ஷா மட்டும்தான். அவங்க ஸ்டாண்டர்ட்னு என்னைக்கும் மாற மாட்டாங்க. ஸோ கோப்பு பார்க்கலாம். ஆனா எனக்கு என்ன தெரியுங்களா ஒரு காண்டு, வர்ஷினி வந்து இன்னொன்னு கேளுங்க, ரியாவும் உள்ள போனாலும் ரியா உள்ள போனாலும் இதாகும். இன்னொன்னு என்னன்னா, முத்து வந்து ஜோக்கர் கார்டுன்னு சொன்னது கண்டிப்பா கொஸ்டின் பண்ணுவாங்க ப்ரோ. அதுவும் பண்ணுவாங்க. இப்ப வந்து வர்ஷினி ஒரு மீட்ல இருந்தாங்க ஸ்பேஸ்ல. நான் அதுக்கு போயிட்டு மைக் ரெக்வஸ்ட் கேக்குறேன், கொடுக்கவே மாட்டாங்க. நான் என்ன கேள்வினா, அவங்க டீச்சர் டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதுல அவங்க தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நான் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ங்கிறாங்க. அதுல ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கின சௌந்தர்யா வாங்கிட்டு ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா ஸ்பேஸ்ல நான் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினேன், நான் ஈஸி டார்கெட்ங்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் ட்வீட்ல, ரிப்ளை கூட பண்ணியிருந்தாங்க. நான் கேள்வி கேட்டேன், சிம்பிள் ஓப்பனா கேட்டேன் நான் போடுறதுக்கு. மேடம் நீங்க வயல் கார்டுல போயிட்டு எத்தனை ஐ மீன் 2 வாரத்துல வந்துட்டீங்க, வயல் கார்டுல போயிட்டு நீங்க 2 வாரத்துல என்ன கிழிச்சிங்கன்னு தான் கேட்டேன். அதுக்கு ஆன்சர் தெரியாம என்ன சொல்றாங்க, ஐ திங்க் நீங்க கிழிச்சது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் கேட்ட கேள்வி வேற, நீ பதில் சொல்றது வேற. ப்ரோ இப்ப வந்து தர்ஷா உள்ள போனாங்க வச்சுங்களேன். உள்ள போனாங்கன்னா எனக்கு வந்து இந்த இவன் விஜய் விசலோட அவன் பண்ண மாக்கிங், ஜெஃப்ரி பண்ண மாக்கிங், ஜெஃப்ரி விட்டுருங்க, அது பெருசா ஒண்ணும் இல்லை. அந்த விஜய் விசல் பண்ண தப்பான விஷயம் எல்லாம் வந்து சௌந்தர்யா ஆளு கெஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் சொல்லணும். அதே மாதிரி அந்த நாமினேஷன் பாஸ்ல இந்த பவித்ரா ஆனந்தி பண்ண சித்து விளையாட்டும் அதையும் வந்து அவங்க வந்து சௌந்தர்யா கிட்ட கன்வே பண்ணணும் மோஸ்ட்லி. அப்போ விஜய் விஷால் பண்ண மார்க்கிங் வந்து எபிசோட்ல வரல. மேபி நம்ம கிளிப்பிங்ஸ்லாம் அந்த இது வந்திருக்கலாம், மேபி அதை பார்த்துக்கலாம்.
ப்ரோ நான் இவங்க வச்சுட்டு வந்து போயிடுறேன். ஸ்டார்டிங்கே போய் பாசிட்டிவ் எல்லாம் கொடுக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சாச்சனா, ஆர்ஜே ஆனந்தி இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு நெகட்டிவ் தர்றவங்கள ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்பி விட்டுட்டு லாஸ்ட்ல அனுப்பணும் மத்தவங்கள. பார்ப்போம். அது சாச்சனாலாம் பாவம் குமரா குமரான்னு போட்டு சாகுறாங்க, என்ன பண்றது? ப்ரோ அது ஆக்சுவலா எனக்கு அதுதான் ப்ரோ எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ Bro, அவங்க இன்னைக்கு ஸ்டோரி வந்து பாத்தீங்களா ப்ரோ போடுறாங்க. ராணாவுக்கு இருங்க இருங்க, போட்டிருந்தாங்க. நான் முடிச்சிடறேன். நான் அது எனக்கு தெரியல, அது முடிச்சிடறேன். ஓகே, அது நானும் போறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த பாசம் அதெல்லாம் இது பண்றதுதான். எனக்கு வந்து இது என்ன மேட்டர்னா, இப்ப ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து உள்ள போறாங்க, அவங்க எலிமினேட் ஆகி வெளியே வராங்க. கான்ட்ராக்ட், எனக்கு அந்த கான்ட்ராக்ட் படி இந்த பெரிய எதுவுமே தெரியல ஆக்சுவலா. இங்க யாராச்சும் வந்து கிளாரிஃபை பண்ணுங்க. ப்ரோ ஒரு இது என்னன்னா, அக்ரிமெண்ட் இதெல்லாம் இப்ப அந்த போய் போய் எல்லாமே தப்பா இது பண்ணி ஒரு மாதிரி நெகட்டிவா போய் ரிவ்யூ பண்ற எல்லாருமே ஃபீமேல்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இல்ல ப்ரோ, சௌந்தர்யா நான் இருக்கிற நான் இருங்க, இடத்துல அவங்க இருக்கும்னு நினைச்சாங்க. அது வந்து இருங்க அவங்களால ப்ரோ, முடியல. இல்ல சொல்லுவேன். நான் முடிச்சிடறேன் இருங்க, நான் அந்த பாயிண்ட்டை முடிச்சிடறேன். இந்த கான்ட்ராக்ட் ஒன்று அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அவங்க வெளியே போயிட்டு உள்ள வராங்க, உள்ள போயிட்டு வெளியே வராங்க, ஓகேங்களா? அந்த கான்ட்ராக்ட்ல வந்து பர்டிகுலர் பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்க உள்ள போயிட்டு, ஐ மீன் வெளியே எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலா அது புரியல. அது லீகலா அது அப்படி பண்ணலாமா? ஏன்னா ட்விட்டர்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், யார் என்ன பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு. ஸோ இப்போ இன்னொரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து வெளியே வந்து இப்போ ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி இது பண்றாங்க, அண்ட் வந்து இன்னொரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு இது போறாங்க. இதெல்லாம் இந்த கான்ட்ராக்ட் படி லீகலா பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எனக்கு அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது ப்ரோ தெரிஞ்சவங்க ப்ரோ இது சொல்லுங்களேன். கண்டிப்பா பண்ணக்கூடாதுதான். ஆனா எதனால விட்டுட்டாங்கன்னா, இந்த வாட்டி சீசன்ல பெருசா டிஆர்பி இல்ல. இவங்க சொல்றத வச்சாவது வந்து மக்கள் பாக்குறாங்களாங்கிற ஒரு இதுக்காக தான். ஓகே ஓகே. அப்படியாவது ஒரு நெகட்டிவா இதானாலுமே வந்து மக்கள் பார்ப்பாங்களா, ஓ உண்மையா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதாவது பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு இது பண்றதுக்காக தான் இவ்வளவு ஓப்பனா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ப்ரோ எனிவே ப்ரோ சவுண்ட் ஆர்மி ஃபுல்லா சவுண்டுக்கு மட்டும் ஓட் பண்ணுங்க. மத்த யாரையும் கன்சிடரே பண்ண வேணாம் இப்போதைக்கு. ஓட்டு இவங்க அவ்வளோதான். ஏன்னா மொத்த எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா சவுண்டா தான் அடிப்பாங்க. வெளியில போன ஃபீமேல் கண்டஸ்டண்டா இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்க இருக்குன்னு நினைச்ச இடத்துல சவுண்ட் இருக்காத பார்க்க முடியல. ஸோ அதனால எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. அதனால நீங்க சவுண்டுக்கு சப்போர்ட் பண்றோமா, ஓட் பண்றோமா, அவ்வளவுதான். அவங்கள்ட்ட போய் நம்ம ஸ்பேஸ் போட்டு அவங்கள்ட்ட பேசணும், அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்ல. பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம இதை போட்டு ஓட் பண்றோம், சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். அப்போ என்ன என்ன நடக்குதுன்னு இது எப்படி இந்த வீக்கெண்ட் எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு வேற வந்து பிஹைண்ட் டாக்கிஸ் ஏதோ போட்டிருக்காரு. நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஃபைட் இருக்கும். அப்புறம் கண்ணியம் வந்து ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி போட்டிருக்காரு. பாப்பா எப்படி மாதிரி. அண்ட் டீமும் கூட மஞ்சரி, முத்து, தீபக் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காரு போல. ப்ரோ எனக்கு ஒரே ஒரு டவுட், முத்துக்கம்மனுக்கு எப்படி இப்படி சப்போர்ட் பண்றாங்க? ஏன்னா வந்து அவர் நான் நடிக்க தான் போறேன், இங்க இப்படி இருந்தாதான் நான் சர்வைவ் ஆக முடியும்னு சொல்லிட்டு பண்றாரு. அது ஓகேவா எல்லாருக்குமே? அவர் ஜென்யூனாவே இல்ல நான் அது நடிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு பண்றது எப்படி? எனக்கு அதான் புரியல. அது ப்ரோ அது நான் நம்ம பார்த்த வரைக்கும் சொல்லட்டுமா ப்ரோ? நான் இண்டிங்ல இருந்து லைவ் கண்டினியூவா பார்த்துட்டு வரேன். அவர் ஒரு இடத்துல பதிவு ப்ரோ பண்ணாரு. இதுக்கு நான் சொல்லவா ப்ரோ? நான் ஒன்னு சொல்லிடுறேன், கொஞ்சம் எனக்கு பட்டதை டக்குன்னு சொல்லிடுறேன். அவர் ஸ்டார்டிங்ல வந்து நான் இது கிடையாது, எனக்கு சரியான மாதிரி கோவம் வரும், நான் எல்லாம் மறைச்சு வச்சுட்டு தான் கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பதிவு பண்ணுவாரு, சரிங்களா? அவரை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நல்லா கோவம் வரும், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இந்த கேமை விளையாடுறாரு, புரியுதா? அதை யாருமே சரியா நோட் பண்றாங்களா? ஆனா அவருக்கு ஃபயர் விடுறவங்க இருக்காங்க. அது ஃபயர் விடுறவங்க என்ன தெரியுமா? லைவ் பார்க்க மாட்டாங்க, புரியுதா? இந்த யூடியூப்ல வர அவர்கிட்ட சின்ன சின்ன கண்டென்ட் எடுத்துக்கிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சரியா லைவ் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா எக்ஸ்போஸ் ஆகுவார் பாருங்க. சொல்லுங்க தனுஷ் ப்ரோ. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ. ஐயோ அவர் சொன்னார்ல ப்ரோ, அவர் என்ன கொஸ்டின் கேட்டாரு? அந்த கொஸ்டின் டக்குன்னு மைண்டுக்கு வரல. நான் வெளியே போயிட்டு இந்த வரேன் ப்ரோ. மாதிரி நான் வந்து இப்படி நடிக்க தான் போறேன்,
இந்த மாதிரி நான் நடிக்க தான் போறேன், உண்மையை காட்ட போறது இல்ல, இப்படி காட்டினா இப்படி நடிச்சாதான் நான் சர்வைவ் ஆக முடியும்னு ஓப்பனாவே அவர் சொல்றாரு. அதை எப்படி இது பண்றாங்க, எல்லாம் அக்ரி பண்றாங்க. ப்ரோ அது இதுல வந்து பெரிய விஷயம் இல்ல ப்ரோ. நீங்க ஒரு விஷயம் ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்ல இருக்கணும் தான் நீங்க வந்து யோசிப்பீங்க. அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறணும்னு நிறைய பேர் மாற மாட்டாங்க. இப்ப இந்த இந்த கேமோட ஃபார்மேட்டே தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ் vs கேர்ள்ஸ்னு வச்சதே தப்பு. அந்த விஷயத்துல இருந்து தான். ஏன்னா சில பேர் வந்து மேல் ஈகோஸ் இருப்பாங்க, சில பேர் வந்து கேர்ள் ஈகோஸ் இருப்பாங்க. அந்த விஷயத்துல நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்க. இந்த கேம் வந்து ஸ்டார்ட் அப்ல இருந்தே பாத்தீங்கன்னா சவுண்டு முத்து அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பாய்ஸ் vs கேர்ள் அப்படின்னு பார்க்கும்போது கேர்ள்ஸ்ல யாரு சவுண்டு, பாய்ஸ்ல யாரு முத்து. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் தான் அடிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வெளியில எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா மீமி கிரியேட்டர்ஸ், நிறைய பிஆர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஆஹ் அவங்கள வந்து அதாவது மேல வந்து ப்ரொமோட் பண்றதை விட கேர்ளை வந்து டீக்ரேட் பண்ணியே போட்டு 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 அடிச்சுட்டாங்க. அது அப்படியே வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் ப்ரோ வித்தியாசம். அதனாலதான் வந்து இன்னும் வந்து முத்துக்கு அந்த கான்ஸ்டன்டா அந்த ஸ்டாண்ட்லயே நிக்கிறாங்க. பாதி பேர் ஸ்டாண்ட் மாற மாட்டேன்றாங்க. அவங்களுக்கே தெரியும் இவர் வந்து பூமரா தான் பேசுறாரு, கழுத்துல வந்து பிளேடு போட்டு தான் இருக்கிறாரு பேசுறாரு அப்படின்றது அவங்களுக்கே வந்து கிளியராவே தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டாண்ட் மாறல. அதுதான் ப்ரோ. ப்ரோ இதுல ப்ரோ இன்னொரு நான் விஷயம் ப்ரோ. சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது இந்த கேங் இதே திருவிழா கமிட்டின்னு அதை ஏத்ததுல இருந்து தான். ஏன்னா ஓப்பனா சொல்ல போனா அவங்க கேம் ஆடலன்னு சொன்னாங்க. அவங்க எனக்கான கேம் வரலன்ட்டு இருந்தாங்க. அவங்கள எல்லாம் டார்கெட் பண்ணும்போது அவங்க பேசினாங்க. அதுல இருந்து நான் சவுண்டை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா ஜாக்லினையும் முத்துக்கவனையும் எதனால சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா, அவங்க வந்து நான் ஃபேக்கா தான் ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு பண்றதுனால எனக்கு சப்போர்ட் பண்ண பிடிக்கல அவங்க 2 பேத்தையும். ப்ரோ ஒரு இது ப்ரோ ப்ரோ தனுஷ் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல அந்த பாய்ஸ் ஃபேஸ் கேர்ள்ஸ் வந்து பிரிஞ்சுக்கிறப்ப ப்ரோ பாத்தீங்கன்னா அதான் ப்ரோ காலையில கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ரோ நான் போட்டிருக்காரு, முடிச்சிடறேன் ஒரு ப்ரோ. தனுஷ் ப்ரோ. கிளிப் வந்து மீமியா கிரியேட் பண்ணி போட்டிருக்காரு. ப்ரோ அவரு கேக்குது தனுஷ் ப்ரோ. போட்டதை வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணி தனுஷ் ப்ரோ ஸோ சவுண்டு தான் இந்த இடத்துல கேக்குது ப்ரோ. வந்து ப்ரோ நான் முடிச்சேன் ப்ரோ ஃபால்ஸ், பாயிண்ட். சவுண்டு தான் இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அவருக்கு அதாவது ப்ரோமோ கட் வருதுல்ல இந்த தனுஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ நான் நான் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. பேசுறது? தனுஷ் ப்ரோ கேக்குதா? இப்ப கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. ஐயா ராஜு ப்ரோ பேசிட்டு இருக்காரு. 1 செகண்ட். தனுஷ் ப்ரோ கேக்குதா? பக்கு போல தனுஷ் பாய். அவருக்கு பக்கம் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ நான் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. கேக்குதா இங்க எல்லாருக்கும்? வெளியே போயிட்டு வரேன். ராஜு பேசிக்கிட்டு இருக்காரு, 2 பேரும் பேசுறது கேக்குதுல. ராஜு பேசுங்க. பேசுவேன் ப்ரோ. இல்ல நான் ஆக்சுவலா அவர்கிட்ட தான் நான் ஒரு கொஸ்டின் வச்சேன். அவர் கீழே போயிட்டாரு. பட் வைக்கிறேன் அவன் கேட்டுக்கிட்டோம். ப்ரோ யஸ்வந்த் ப்ரோ இப்ப தெரியுமா அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்ப பிரிஞ்சிருந்தப்ப என்ன விஷயம்னா இப்ப முத்துக்குமனுக்கு வந்து சௌந்தர்யா வந்து அகேன்ஸ்டா கேம் பிளே பண்ண ஈஸியா போயிருந்தது. என்ன காரணம்னா அப்போ பாய்ஸ் வந்து ஈஸியா வந்து மேனிபுலேட் பண்ணி அப்போ ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீக்ஸ். அப்ப அவர் வந்து சௌந்தர்யா வந்து ஈஸியா வந்து காம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வந்து உங்களுக்கு ஹவுஸ் வந்து காமன் ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் அவரால வந்து சௌந்தர்யா வந்து டேட் டு டேட் காம்ப்ளீட் பண்ண முடியல. உங்களே பாருங்க பல இடத்துல அவர் வந்து ஒதுங்கிதான் போயிருப்பாரு தவிர என்ன பண்ணிருப்பாருன்னா அவருனால வந்து இப்ப வீடு காமன் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ் ஃபேஸ் கேர்ள்ஸ் போன இருந்தப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து ஈஸியா வந்து சௌந்தர்யா வந்து கொஞ்சம் எதிர்க்க முடிஞ்சது. என்னன்னா அவர் வந்து பாய்ஸை வந்து மேப்லேட் பண்ணி சௌந்தர்யாக்கு வந்து அகேன்ஸ்டா திருப்ப முடிஞ்சது. அப்ப ஈஸியா அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா உங்களுக்கு வந்து வீடு வந்து காமனா ஆனப்ப உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகல. அப்ப அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, அந்த சாச்சனா அப்புறம் அந்த மஞ்சுரி அப்புறம் உங்களுக்கு வந்து தர்சிகா வச்சு சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டா ஒரு கேம் பிளே பண்ணாரு. இப்ப லிட்டரலி அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. இப்ப அவங்க வெளியே போன உடனே இப்ப அவருக்கு வந்து சௌந்தர்யா யாரை வச்சு அடிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. சோ அவர் வந்து டேரக்டா வந்து சௌந்தர்யா கூட மோதிரம்னு பேர்ல அவர் ஒரு கேம் பண்றாப்புல. அது பச்சையா தெரியுது சரிங்களா. அது வந்து சௌந்தர்யா வந்து கண்டுபிடிச்சுதான் அங்கங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் முத்து என்னதான் முத்து வந்து இது பண்ணாலும் முத்து வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் முத்துவோட ஸ்ட்ராங் காம்படிட்டர் வந்து சௌந்தர்யா மட்டும்தான். அதை தாண்டி தர்ஸ் இவங்க மஞ்சரி எல்லாம் சும்மா அது வந்து வெளியே ஒரு பேருக்கு அவங்க அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. மஞ்சரி எதுக்கு வச்சிருக்காருன்னா ஒரு ஒரு நம்மளை விட ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் வந்து சௌந்தர்யா, முத்துவோட ஸ்ட்ராங் பிளேயர் வந்து மஞ்சரி. அது வந்து முத்துக்கே தெரியும். ஆனா மஞ்சரி வந்து அங்க இங்க விட்டுட்டோம்னா நமக்கு அகேன்ஸ்டா போயிடும். நம்ம கூடவே வச்சுட்டு அவங்க கேம் டவுன் பண்ணி நம்ம மேல இருக்கலாம். அதுதான் முத்தோட பிளான். ஜாக்லின் என்ன பிளான்னா சௌந்தர்யா நம்ம கிட்ட சேர்த்திட்டு அவங்க கேம் கம்மி பண்ணிட்டு நம்ம மேல வரலாம் பிளான். பட் சௌந்தர்யா வந்து உஷாராகி அவங்க வந்து இப்ப பிரிஞ்சுட்டாங்க சரிங்களா. இதே போய் கரண்ட் ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு. இவங்க சுத்த கேமே போகுது. இதை தாண்டி இந்த அருண்லாம் வந்து சும்மா அந்த டைம் பாஸ்க்கு அப்பப்ப வந்து சண்டை போட்டு விஜய் விஷால் எல்லாம் எதுக்கு இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல இப்போ வரைக்குமே. இப்ப கேப்டன் ஆயிட்டுன்னு தன்னை வந்து ப்ரூஃப் பண்ணணும், தன்னை பத்தி பெருமையா பேசணுக்கா அவனு ட்ரை பண்றான்.
அது வேற விஷயம். பட் நீ கேமை என்ன பண்ணுன இன்னைக்குமே கொஞ்சம் வெடிக்கு தான் பார்த்தேன். சரிங்களா? அது ஒண்ணு. பவித்ரா அது என்ன கேம்னு எனக்கு புரியல. ஜெஃப்ரி ஏதோ ஒரு கேம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். தீபக் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கேம் நீ இப்படித்தான் போகும். பெருசா வாய்ஸ் அவுட் ரைஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து கெஸ் பண்ணிட்டாரு டைட்டில் வினர்ல யாருக்கு போக போகுதுன்னு. ஸோ அவர் வந்து பேருக்கு எடுத்துக்க விரும்ப மாட்டார். அவர் வந்து இதே மாதிரி காமா தான் போவார். இப்படித்தான் உனக்கு பிக் பாஸ் போக போகுது. இப்ப என்னன்னா கேம் வந்து முத்து, மஞ்சுரி, ராணுவ கட்டில் இருக்காருல அந்த கையில அடிபட்டு ராணுவ விடுங்க, ராணுவ தூக்கிடலாம். இப்ப முத்து, மஞ்சரி, ஜாக்லின் இவங்க 3 பேரும் வைஸ் சௌந்தர்யா இதுதான் கேம் போக போகுது. இன்னொன்னு ப்ரோ, இப்போ இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட், இந்த பாய்ஸ் சீசன் பிகினிங்ல இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்ட் இருந்ததுனாலதான் வந்து முத்துக்குமரன்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் இல்லாம இந்த சீசன் ஸ்டார்டிங்ல நார்மலா இருந்துச்சுன்னா மேபி டாப் 5 இன்னைக்கு நம்ம இந்த டாப் 3 டாப் 5 ஒருத்தவங்க வச்சு ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்ம வச்சுட்டு இருக்கல, இது கூட இல்லாம இருக்கலாம். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவா நான் சொல்றேன். மேபி இருக்கலாம், சொன்னாலும் சொல்ல முடியாது. அந்த அந்த ஸ்ட்ரைட் அந்த கோடே இல்லாம கான்செப்ட் இருந்தா சத்யா கூட இந்த டாப் 5ல வந்துடலாம். தர்ஷிகாலாம் எப்படின்னு தெரியல, தர்ஷிகா கூட ப்ரோ இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து முத்துவோட கேம் வந்து பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் இருக்கிற வரையும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முத்துவோட கேம் எல்லாமே யாராவது ஒருத்தவங்க ஸ்பாயில் பண்ற மாதிரி ஸ்பாயிலா தான் இருக்குது. அதுல எப்படின்னா இப்ப முத்து வந்து அவர் பேசுற தப்ப அவர் பேசி அதை மறைச்சிடுறாரு. அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. அதை எப்ப பேசுறத கம்மி பண்ண வைக்கிறாங்களோ அப்ப அவர் மாட்டிக்குவாரு ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் கேமே இல்ல. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் எப்ப கோட் எடுத்தாங்களோ அதுக்கப்புறம் அவர் கேமே முடிஞ்சுச்சு. இல்ல எனக்கு அது அந்த ஒரு கான்செப்ட் தான், அதுதான் சொல்றேன். அந்த வார்த்தை விளையாட்டுன்னு ஒரு இது இல்ல, அது அது அவர்கிட்டயும் இருக்கு, மஞ்சரி கிட்டயும் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, என்னன்னா நோட் பண்ணுங்க. சாரி பண்றப்ப என்னன்னா முத்துவோட கான்செப்ஷன் வந்து சௌந்தர்யா கிட்ட ரொம்ப லென்த்தாவே போகாது. நீங்க நோட் பண்ண தெரியும், லென்த்தாவே போகாது. ஜாக்லின் கூட லென்த்தா போகும் தவிர சௌந்தர்யா கிட்ட லென்த்தாவே பேச மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து ட்விஸ்ட் பண்ண நினைச்சாருன்னா சௌந்தர்யா ட்விஸ்ட் ஆக மாட்டாங்க. அதே இடத்துல இப்ப அவங்களுக்கு வந்துன்னா அவங்க வந்து வேற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அப்ப முத்துக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஒண்ணு டைவர்ட் ஆகி போறாரு, இல்லாட்டி வேற விஷயம் பேசி தப்பிச்சு போறாரு. அது லிட்டரலி நேத்து அந்த நாமினேஷன் முடிஞ்சு பேசினப்ப கூட கூப்பிட்டு வச்சு முத்துவன் சொல்லிட்டு இருப்பாரா, என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு ஒரு மண்டை கழுவாரு அந்த நாமினேஷனை பத்தி. பட் சௌந்தர்யா வந்து சிம்பிளா 2 பாயிண்ட் வச்சிரும், முத்து எஞ்சி போயிரு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அந்த பொண்ணு வந்து மைண்ட் இல்ல அதெல்லாம் வந்து இல்ல ராஜு ப்ரோ, அதெல்லாம் வந்து பக்கா க்ளோனிசம். ஆக்சுவலா நாமினேஷன்ன்றது ஒரு இண்டிவிஜுவலோட தனி விருப்பம். ஓகேங்களா? அது முடிச்சதுக்கு அப்புறம் நீ அவளை கூப்பிட்டு வச்சு கேட்கறது, நீ ஏன் இவரை நாமினேட் பண்ண, நீ நாமினேட் பண்ணிடலாமே சொன்னா நீ ஏன் கேட்கற, நீ சௌந்தர்யா நாமினேட் பண்ணணும்னு சொன்னா பண்ணிட்ட, இன்னொருத்தவங்க நாமினேட் பண்ண சொன்னா பண்ணிட்டேன், அவ்வளவுதான், அது முடிஞ்சிடுச்சு. நீ கூப்பிட்டு வச்சு வந்து உட்காந்து பேசுறதுலாம் வந்து அது எனக்கு ஒரு பக்கா ஒரு க்ளோனிசமா தான் நெட்ல தெரிஞ்சாரு. ப்ரோ அதுல சௌந்தர்யா நாமினேட் பண்ண ரீசன் கேட்டிருப்பீங்களா? ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, நான் கிளம்ப போறேன். சொல்லுங்க ப்ரோ. நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, 1 மேல ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். விக்னேஷ் ப்ரோ எல்லாம் பாய். ப்ரோ நானும் கிளம்புறேன். எக்ஸ்பிரஸ் ப்ரோ பாய் ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் விக்னேஷ் ப்ரோ, ஒரே ஒரு பாயிண்ட் இதையும் கேட்டு போயிருங்க. ஒரே ஒரு பாயிண்ட் கடைசி மட்டும் நான் சொல்லிடுறேன். இது நம்ம வந்து இந்த நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம வந்து டிராவல் பண்ணி போஸ்ட் போட்டு போய்கிட்டு இருக்கோம். பட் சில இடத்துல நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ற இடம் இருக்கு. அது எங்கன்னா இப்ப வந்து சௌந்தர்யா வந்து ஒரு கேம் பிளே அவங்க போறாங்கன்னா அந்த கேம் பிளே பாசிட்டிவா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா அதை வந்து நெகட்டிவா டெக்கரேட் பண்ணி போட்டாங்கன்னா அதுல போயிட்டு கண்டிப்பா நம்ம வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மோட காட்டி தான் ஆகணும். ஏன்னா அதை பேசி நிறைய பேர் வந்து மேனிபுலேட் ஆவாங்க. இந்த மாதிரி அபியூசிங் பண்ற ஐடியெல்லாம் இருக்குல்ல, இல்ல ஒரு நிமிஷம், இந்த அபியூசிங் பண்ணி போட்டோ மாஃப் பண்ணி பண்றது இந்த மாதிரி அதுக்கெல்லாம் நம்ம போய் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். யாராச்சும் வந்து தப்பான ஒரு கேப்ஷன்ஸ்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் யாரும் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம போயிட்டு டிஃபெண்ட் பண்ணலாம் ப்ரோ. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டோம் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வந்து சௌந்தர்யாவோட பாசிட்டிவிட்டி நம்மளாம் இன்னைக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நேற்று எப்போ நம்ம வந்து முத்துக்குமரனோட அந்த அந்த நேட்டிவ் வீடியோ அவர் தப்பு பண்ணது வீடியோ எடுத்து போட்டோமோ, இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த எதுக்கு ராணுவ டீம்ல எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ராணுவ பத்தி தப்பா தான் பேசியிருக்காரு. அந்த வீடியோ மட்டும் கிடைச்சா நம்ம வந்து வெளியே ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா இப்ப என்ன தெரியுங்களா, நான் போஸ்டா போட்டிருந்தேன் ப்ரோ. இருக்கு ப்ரோ.
ப்ரோ என்கிட்ட இருக்கு. நான் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ஒரு 5 o'clockல இருந்து 5:45 வரைக்கும் ஃபுல்லா நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஓகே மெமரி ப்ரோ ஃபுல் ப்ரோ ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிச்சு அதுக்கே விடுங்களா? அது 28 எனக்கு அனுப்பிச்சு ஜிபி விடுங்களேன். அது ஆயிடுச்சு. அது மட்டும் அரைச்சு ஆ சரிங்களா? எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ நீங்க இது ம் ட்விட்டர்ல இருக்கீங்களா? இருக்கும் ப்ரோ டெலிகிராம்ல இருக்கீங்களா? நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன் ப்ரோ. ஓகே. ம் நான் ஓகே ப்ரோ. டெலிகிராம்ல போட்டு விடுறேன். எக்ஸ்பிரஸ் ப்ரோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன்ல, அதுல ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றதுக்கு, நீங்க வீடியோ போடுறீங்கல்ல எக்ஸ்பிரஸ் ப்ரோ, சொல்லுங்க. அந்த வீடியோ போடுறதுக்கு அது delete பண்றதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம்ல அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அதை நம்ம எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் டவுன்லோட் போட்டு. எனக்கு வந்து என்னன்னா, நான் அந்த ஒரு ஃபோன்ல தான் அந்த டெலிகிராம் இருக்கு. நான் அந்த லைவ் போட்டா டக்குன்னு மெமரி ஃபுல் ஆகுறனால நான் delete பண்ணிடுவேன் டக்குன்னு. அதுதான். ம். அது நீங்க இதுல போட்டு விட்டீங்கன்னா அதுல அப்படியே இருக்கும் ப்ரோ. நம்ம ஓகே எப்ப ஓகே. நான் வேணாலும் நெக்ஸ்ட் delete டைம் இல்ல பண்ணி ஐயா பாக்குறேன். எடுத்துக்கலாம். கண்டிப்பா. எதுக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ சென்ட் பண்றதுலாம் ப்ரோ. வந்து மேக்ஸிமம் எல்லாமே டெலிகிராம்ல அனுப்பிச்சிருங்க. ஏன்னா ஒரு ஒரு நியூஸ் வந்திருக்கு அது கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் இல்ல எப்போ வேணாலும் வந்து இந்த டிஎம்சி ரிப்போர்ட் வந்து வரலாம் அந்த சைட்ல இருந்து. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வேலிடா ஒன்று கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு வீடியோ போறோம்னா அது மேபி டிஎம்சி ரிப்போர்ட் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மேக்ஸிமம் அந்த ஆமா வீடியோஸ் இல்ல ப்ரோ, அது எனக்கு பழைய வீடியோஸ் நிறைய